Hello guys, good morning. இன்னைக்கு வந்து என்னோட ஆக்சுவலான இப்போ இருக்க என்னோட கரண்ட் ரொட்டீன் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட ஹேபிட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி குழந்தை வந்து வளர்ந்துட்டே வரனால அவனுக்கு செய்கிற வேலையும் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வருது. ஸோ வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து ஒரு 3 months பிஃபோர் வந்து மார்னிங் ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து எப்பயுமே பண்ணுற ஹேபிட் என்னென்னா, நான் வந்து மார்னிங் ப்ரஷ் பண்ணிட்டு வந்தேன் 1 glass வந்து ஃபுல்லாக வந்து வாட்டர் குடிச்சிடுவேன். அதுதான் இப்போ கரெக்டாக இருக்கிற ஒரு ஹேபிட். அண்ட் காஃபி வந்து ஸ்கிப் பண்ண முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் என்னால் முடியல. சூன் நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ வந்து இன்றைக்கி மார்னிங்கில் என்னென்ன ஒர்க் பண்ணுறேன், அப்புறம் வந்து என்ன சாப்பாடு அது எல்லாமே பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மார்னிங் வந்து ரைஸ் எடுத்துக்காதீங்க, அந்த ஹேபிட் வந்து குட்டுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எங்கள் வீட்டில் இருக்கவங்க வந்து பழகினது மார்னிங் வந்து ரைஸ் எடுத்து சாப்பிட்டு தான் பழகிருக்காங்க. நானுமே வந்து சின்ன வயசுலேருந்து ரைஸ் சாப்பிட்டு தான் வந்து பழகிருக்கேன். ஸோ சடனாக அவங்களால வந்து சேஞ்ச் ஆக முடியவே இல்லை. அவங்களுக்கு வந்து அது குயிக்காக வந்து மறுபடியும் பசி எடுத்துருது. ஸோ அதனால் வந்து அதை அவ்வளோனால வந்து சேஞ்ச் பண்ண முடியல. நாமளாம் வீட்டில் இருக்கிறோம், நம்மளுக்கு வந்து மறுபடியும் பசிச்சுன்னா ஏதாவது வந்து பிரஞ்ச் மாதிரி ஏதாவது ஒரு 11 o'clock வந்து மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் நாங்கள் வந்து எடுத்துக்குவோம். பட் வந்து அவங்களால அது முடியாது. ஸோ அவங்களுக்கு வழக்கம்போட நான் வந்து ரைஸ் தான் வைக்க போகிறேன். பட் எனக்கு பாப்பாவுக்கு தம்பிக்கு நாங்கள் 3 வந்து இப்போ கொஞ்ச நாளாக வந்து நாங்கள் மார்னிங் டைமில் வந்து அவங்களுக்குலாம் ரைஸ் செஞ்சுட்டு நாங்கள் வந்து டிஃபன் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ வந்து இன்றைக்கி நான் மார்னிங் என்ன டிஃபன் பண்ணுறேன், அப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் என்ன ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ஜன்னல் வழியாக கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்ப்பேன். அப்படியே பரபரப்பாக எல்லோரும் வேலை பண்ணிகிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். லேகன் வந்து இப்போ அவனோட ரொட்டீன் வந்து எப்படி சேஞ்ச் ஆகிக்குன்னா, ஃபஸ்ட்டெல்லாம் 5:30க்கே வேக்கப் ஆயிடுவான். இப்போ வந்து 6:30க்கு தான் வந்து வேக்கப் ஆகுறான். நைட் வந்து தூங்குறதுக்கு லேட் ஆகிடுது. விளையாட்டு வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அவனுக்கு ஏதாவது பொருள் கொடுத்து நம்ம உட்கார வச்சிட்டோம்னா அவன் பாட்டுக்கு அவன் விளையாடுவான். லைட்டாக அப்படியே வந்து நடக்கிறக்கு ஆரம்பிச்சிருக்கான். என்னோட கரண்டியெல்லாம் எடுத்து விளையாண்டுருக்கான். ஸோ அவனோட ரொட்டீன் வந்து இப்போ எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு. பெருசாக அவன் பக்கத்தில் இருக்கணுங்கிறதுல எதாவது கொடுத்தா அவன் பாட்டுக்கு விளையாடுவான். நம்ம இப்போ அப்படியே வெளியே போயிட்டு செடியெல்லாம் வந்து பார்க்கலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு வந்து கனமழை ஊரில். ஸோ அதனால் செடியில் தண்ணி நின்றுதுன்னா எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்ணி விட்டுட்டு வரணும். அதனால் வந்து போயிட்டு செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். நாம் இப்போ ரீசெண்டாக வச்ச அந்த லாஸ்ட்டுக்கு முன்னாடி விலாகில் வச்ச இந்த பிளான்ட் வந்து நல்லா வந்து இதாக க்ரோ ஆகியிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அழுகிடுச்சு. ஸோ ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுவோம். மண்பானைங்கிறனால தண்ணி அப்படியே ஸ்டே ஆகிடுது. ஸோ வேறு பாட் வந்து மாற்றி வேறு செடி தான் வந்து வைக்கணும். அதே மாதிரி இந்த மணி பிளான்ட்டோட க்ரோத்தும் வந்து சூப்பராக இருக்குது. நல்லா வந்து க்ரோ ஆகிட்டு இருக்குது. இப்போ கொஞ்சம் ரெய்னி சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிளைமேட்டும் வந்து கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்குது. டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:45 ஆகிடுச்சு. பட் இன்னும் வந்து அந்த வெளிச்சமும் நல்லா வரல. சூரியன் வந்து அப்படியே மேகம் மூடிக்குது. அதே மாதிரி செம்பருத்தி பூ சூப்பராக தளைஞ்சிருச்சு. 5-6 மொக்கு வந்து வச்சுருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டு நான் ஒரு 7 o'clock காட்ட தான் வந்து என்னோடய குக்கிங் ஒர்க்கே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி ஃப்ரைடே, நான் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். உங்களுக்கு தெரியும் நான் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன்னா முன்னாடி கண்டிப்பாக வந்து ஆயில் வந்து நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன். என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி 2 வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா நான் கார்ட்ஸ் ஆட் பண்ண டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன். நான் வந்து கொஞ்சம் விளக்கெண்ணெய், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய். விளக்கெண்ணெய் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்க. அது வந்து கேஸ்டர் ஆயில், அப்புறம் வந்து கோகோனட் ஆயில் ரெண்டுமே வந்து சமமான அளவில் எடுத்துகிட்டு கை பொறுக்கிற அளவுக்கு ஹீட் பண்ணி நல்லா வந்து ஒரு நல்லா மசாஜ் கொடுப்பேன். இதுதான் நான் வந்து என்னோடய ஹேர்க்கு ஒரு ப்ராப்பராக பண்ணுற ரொட்டீன். நல்லா வந்து ஒரு மசாஜ் கொடுத்துட்டு வந்தாச்சு. அடுத்தது வந்து என்னோடய குக்கிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அத்தை அரிசி ஊற வச்சுருப்பாங்க. அதை கழிஞ்சு நம்ம சாப்பாடு வச்சிடலாம். இதுதான் நான் எப்பயுமே ஃபஸ்ட்டு பண்ணுற ஒர்க்கு. அந்த வேலை முடிஞ்சிச்சுனாலே ஒரு பெரிய ஒர்க் வந்து எனக்கு முடிஞ்ச மாதிரி. எனக்கு சாப்பாடு வைக்கிறது ஒரு பெரிய வேலை. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவருக்கு என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் வந்து செய்யப்படுறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு தக்காளி சாதம். அதுக்குள்ளே ஆயில் பாட்டில் வந்து காலியாக இருந்தது. ஸோ அதை ரீஃபில் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.
இந்த டொமேட்டோ ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில் வந்து சேர்த்திக்கோங்க. ஒரு 4-5 வரமிளகாய் வந்து விதை உதுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு, 1/2 டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இந்த 2 சேர்த்திட்டு நல்லா வந்து பொரிய விட்டுடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 4-5 முந்திரி பருப்பை 2ஆக கட் பண்ணி 2 உடச்சி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணா ஆட் பண்ணிக்கலாம், என்ன ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்தது விதை ஊற்றி வச்ச ஒரு 5 to 6 வரமிளகாயை போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. அப்போ தான் வந்து அதோட காரம் வந்து அதுக்குள்ளே இறங்கும். ஒரு 5 பல் பூண்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் முழுசாக வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்திக்கலாம். நான் இப்போ வந்து இந்துப்பு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். இப்போ ஒரு 5 to 6 டேஸாக தான். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்துக்கு 3 தக்காளி, இதுதான் வந்து ரேஷியோ. 3 தக்காளி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வரமிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், அதுவே நல்லா காரமாக இருக்குது எண்ணெயில் புரிஞ்சதுனால. நல்லா கலரி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து தக்காளி நல்லா குக் ஆகிற மாதிரி வேக விட்டுடலாம். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 50% வந்து குக் ஆயிடுச்சு. இப்போது இதில் 2 பச்சை மிளகாயை வந்து கீரி போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சாப்பாட்டுக்கு. இந்த மாதிரி நல்லா கரண்டி வச்சு நல்லா வந்து மேஷ் பண்ணி விடுங்க. தக்காளி சாதத்துக்கு தக்காளியில் தண்ணி சேர்த்தக்கூடாது. தக்காளி இருக்க தண்ணியிலேயே வெந்தால் தான் சாப்பாடு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துட்டேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், தக்காளி சாப்பாட்டுக்கான அந்த கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணி இறக்கிட்டு சாதத்தை போட்டு வந்து நம்ம கிளறி எடுத்து வச்சிடலாம். உப்பு வந்து நீங்கள் சாதம் கிளறும் போது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி. சூப்பராக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். காரம் மட்டும் நீங்கள் பார்த்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கிளைமேட் வந்து சில்லுன்னு சேஞ்ச் ஆகிட்டதுனால என்ன சாப்பாடு செஞ்சாலும் நான் வந்து ஹாட் பாக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிடறேன். ஓகே, டிஃபன் பாக்ஸ்க்கான ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்மளுக்கான பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி எனக்கும் பாப்பாவுக்கு தம்பிக்கு எங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா புட்டு வந்து செய்ய போகிறேன். இனிப்பு புட்டு, காரப்புட்டு ரெண்டுமே வந்து செய்ய போகிறேன். அரிசி மாவில் தான் வந்து செய்ய போகிறேன். இது வந்து ரெடிமேட் அரிசி மாவு. நான் வந்து அரிசி மாவு பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கப் வந்து எடுத்துக்கிறேன். 2.5 கப்பு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்திக்கிறேன். உப்பு சேர்த்திட்டு இதை வந்து ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கை பொறுக்கிற அளவுக்கு சுடுதண்ணி வந்து வச்சு எடுத்துருக்கேன். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ரொம்ப சில்லுன்னு இருக்காது. அது வந்து புட்டு சரியாக வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம வந்து மாவு வந்து பெசரிக்கலாம். அரிசி மாவு புட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து நிறையா தேவைப்படும். சீக்கிரம் வந்து ரெடியான மாதிரி தான் தோணும், பட் வந்து வேகாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இதோட பதம் வந்து எப்படின்னா, இப்படி பிடிச்சா வந்து நல்லா பிடிக்க வரணும். உதுத்தி விட்டால் இப்படி நல்லா வந்து உதிரணும். நல்லா கட்டி இல்லாத மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ரெடி பண்ணியாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தை தண்ணி வச்சு அது நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. புட்டு அந்த மாவு தட்டு பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் வந்து தடவிக்கிறேன், நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டை ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சிடலாம். ஒரு சிம்பிளான ரொம்ப ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. டேஸ்ட் வந்து உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். அன்றைக்கி செஞ்ச இனிப்பு புட்டு, காரப்புட்டு எல்லாமே வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா வந்துச்சு. ஸோ வந்து இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் காரப்புட்டுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே பார்த்திங்கன்னா இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அடுத்தது வந்து கிச்சன் க்ளீனிங் ஒர்க்கும் வந்து கையோட நான் வந்து முடிச்சிடுவேன். நான் வந்து சமைக்கவே வந்து கவுண்டர் டாப் அப்புறம் பாத்திரம் இருந்தால் எல்லாமே வந்து முடிச்சு வச்சிடுவேன். அதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து நான் வந்து குக் பண்ணவே மாட்டேன். அதே மாதிரி நைட்டு படுக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு 90% வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சு தான் படுப்பேன். ஒரு சில நாள் எல்லாரும் மாதிரி எனக்கும் வந்து ரொம்ப முடியாமல் இருக்கும். என்னடா இது இந்த வேலையை டெய்லி நாமளே பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கும் வந்து ரொம்ப இதாகி நானும் நிறைய நாள் படுத்திருக்கேன். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சு வச்சுட்டு படுத்துருவேன். காலையில் எழுந்திரிச்சு நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து ஒர்க் பண்ணலாம்.
அதே மாதிரி நம்ம குக் பண்ணவே வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இதுக்குன்னு நம்ம தனியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. அவ்வளோதான். இந்த ஒர்க்கை வந்து முடிக்கும் போது புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்து சூப்பராக வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து இறக்கிடலாம். ஓகே, இப்போ ரெடி பண்ண புட்டில் பார்த்தீங்கன்னா பாதி புட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இனிப்பு புட்டு சேர்க்க போகிறேன், பாதி வந்து காரப்புட்டு. இனிப்பு புட்டுக்கு வந்து ஒன்றுமே இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிற அஸ்கா சக்கரை இல்லை நாட்டு சக்கரை ஏதோ ஒன்று வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவல். பாப்பாவுக்கு வந்து நாட்டு சக்கரை பிடிக்காது, எனக்கு வந்து இனிப்பு புட்டு அவ்வளோக்கா பிடிக்காது. ஸோ பாப்பாவுக்கு மட்டும் தான் ரெடி பண்ணேன். ஆனால் அஸ்கா சக்கரை போட்டு தேங்காய் துருவல் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சூடாக இருக்கும் போதே பண்ணணும், அப்போ தான் வந்து சக்கரை கரையும். தேவைன்னா நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம். காரப்புட்டுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு சேர்த்திட்டு நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து புட்டு சேர்த்திக்கலாம். பட் நான் வந்து அன்னைக்கு எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து புட்டு சேர்த்திக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக அதோட மட்டும் நீங்கள் பொருள் சாப்பிட்டா அதுவும் வந்து டேஸ்ட் சூப்பராகும், இதுவும் வந்து டேஸ்ட்டு சூப்பராகும். ஸோ 2 விதமாகவும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து முடிஞ்சிடுச்சு. பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு கவுண்டர் டாப், கிச்சன், அப்புறம் வந்து வீடெல்லாம் பெருக்கி விட்டுட்டு கரெக்டாக வந்தேன். லேகன் வந்து எந்திரிச்சிட்டான். அன்றைக்கி வந்து அவன் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமே பால் மட்டும் குடிச்சிட்டு சீக்கிரமாகவே தூங்கிட்டான். ஒரு 8 o'clock அவன் தூங்கிட்டான். ஸோ எந்திரிச்சு தான் அவனுக்கு ஒரு 9:30 நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்தேன். அதிக நேரம் தூங்குறதில்ல, கொஞ்சம் நேரம் தான் இப்போலாம் தூங்குறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் வந்து அடுத்த ஒர்க்கு நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து நம்மளை பிஸியாக வச்சுக்கிட்டா தான் நம்மளால் வீட்டு வேலையை வந்து சீக்கிரம் செஞ்சு முடிக்க முடியும். நம்மளுக்கு அடுத்து எந்த வேலையும் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டு வேலையை வந்து அப்படியே போட்டு வச்சுட்டு வேறு ஏதாவது வந்து வேலை பார்த்துட்டே இருப்போம், இல்லை சும்மாவே இருப்போம். ஸோ அடுத்தது உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்களை எங்கேஜாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டு வேலை வந்து கடகடன்னு முடிஞ்சிடும். நான் புட்டு வந்து ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி பார்த்தேன், அவன் சாப்பிடவே இல்லை. கடைசியாக அவனுக்கு தோசை தான் ஊற்றி கொடுத்தேன். பட் வந்து எனக்கு நல்லா வந்து ஊட்டி விட்டான், எல்லாமே பண்ணால் அவன் மட்டும் வாயில் வைக்க மாட்டேன்ட்டான். சரி பரவாயில்லன்னு நான் வந்து அவனுக்கு தோசை ஊட்டி விட்டுட்டு நான் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க்கை வந்து அவனை வச்சுட்டே வந்து நான் முடிச்சிட்டேன். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சாச்சு. லஞ்ச் வந்து இன்றைக்கி அத்தை தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. அதுக்குள்ளே எனக்கு ஒரு பார்சல் வந்தது, ரிவ்யூ பார்சல் இல்லை, இது வந்து ஒரு கிச்சன் ப்ராடக்ட் தான். நான் வந்து கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட என்ன ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து ஷேர் பண்ணுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் நான் வாங்கியிருக்கேன். அடுத்தது நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் வந்து சந்தைக்கு கிளம்பணும். ரெடி, நான் சந்தைக்கு போயிட்டு வந்துடுறேன். இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறனால சந்தைக்கு போகிற ஒர்க் வந்து இருந்தது. இன்னொரு நாள் வந்து சந்தைக்கு போய் எப்படிலாம் காய்கறி வாங்குகிறோம் அப்படிங்கிற விலாக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து போடுறேன். அதே மாதிரி சந்தையில் வந்து என்னென்ன காய்கறி வாங்கினேன், எவ்வளோ விலை, அதெல்லாம் எப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருந்தேன். இது வந்து இவ்வளோ விலை போட்டாங்க. இஞ்சி வந்து ஒரே ஒரு துண்டு வந்து வச்சுருந்தாங்க, அது வந்து எனக்கு 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அதை தான் வந்து பாப்பாட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஒரு மார்னிங் 11 o'clock வரைக்கும் என்னோடய மார்னிங் ரொட்டீன் வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ கரண்ட்டாக இது இப்படியே இருக்குன்னு வந்து சொல்ல முடியாது, கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் வரலாம். லேகனோட க்ரோத்தை பொறுத்து எல்லாமே வந்து சேஞ்சஸ் ஆகலாம். இப்போது கரண்ட்டாக ஒரு நாளைக்கு இப்படி இருந்ததுன்னா அடுத்த நாள் இப்படி இருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது, கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் வரலாம். ஸோ அவ்வளோதான் வந்து வீடியோ. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சுன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.